சேனல்ல ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் சொல்ல போறேன். என்ன ஸ்டோரினா, மருது சகோதரர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்கள பத்தின ஒரு கதையா தான் இருக்க போகுது. ஸோ மருது பாண்டியன், இந்த மருது பாண்டியன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆங்கிலேயர்கள் நம்ம ஆதிக்கம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர் வந்து தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருந்த காலம். ஸோ அப்போதைக்கு இவர் வந்து ரொம்ப சாப்பாடு எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ அப்பயுமே ஆங்கிலேயர்கள் இவர் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சும் வராங்க. அங்கிருந்தும் இவர் தப்பிச்சு போறாரு. அப்படி போற வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான ஒரு பாட்டி அவர்கிட்ட போய் ரொம்ப எனக்கு பசிக்குது, ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பாட்டி இவரை ஒரு மாதிரி மேலையும் கீழையும் பார்க்குறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கிறியே, ஆனா நீ சாப்பிட்ற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே, பழைய கஞ்சி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்றாங்க. உடனே மருது பாண்டியர் சொல்றாரு, எனக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்ப வந்து ரொம்ப பசியில இருக்கிறேன், நீங்க கொடுக்குற எதுவா இருந்தாலும் எனக்கு அது அமிர்தம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாட்டியும் உடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருது பாண்டியரை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. பக்கத்துல இருந்த தோட்டத்துல வாழை இலைய அறுத்துட்டு வந்து அந்த பழைய கஞ்சியை எடுத்து புழிஞ்சு அந்த இலையில வைக்கிறாங்க. தொட்டுக்கிறதுக்கு என்கிட்ட அந்த நெல்லிக்காய் ஊறுகாய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் அந்த பாட்டி வைக்கிறாங்க. உடனே இவரும் ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்துட்டு அதை பார்த்ததும் உண்மையாலுமே இவருக்கு சாப்பிடாம இருந்தவங்களுக்கு நம்ம எது கொடுத்தாலும் அது அமிர்தம் போல தானே இருக்கும், அந்த மாதிரி அமிர்தம் போல அதை அவ்வளோ ருசிச்சு சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு உடனே வந்து இவர் பின்னாடி அந்த தோட்டத்துல போய் அங்கிருந்து ஒரு பண ஓழைய எடுத்து அதுல வந்து இவர் ஒண்ணு எழுதுறாரு. எழுதி அந்த பாட்டி கிட்ட கொடுத்துடுறாரு. ஸோ இதை பத்திரமா வச்சுக்கோங்க, இது வந்து கேட்கும்போது நீங்க கொடுத்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் தேடிட்டு இருந்த மாதிரியே மருது பாண்டியரையுமே பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தூக்குல போட போறாங்க. ஆனா இவர் அதுக்கு முன்னாடி ஒரு ஆசையை கேட்கிறாங்க. உங்களுக்கு கடைசி ஆசை என்னன்னு எல்லாரையும் கேட்குற மாதிரியே இவரையுமே கேட்குறாங்க. இவருமே சொல்றாரு, நான் வந்து சாகிறதுக்கு முன்னாடி நான் ஆட்சியில் இருந்தபோது யாருக்கெல்லாம் நான் வந்து என்னென்ன பகுதிகள் எழுதி கொடுத்தேனோ அது எல்லாமே அந்தந்த பகுதிகளுக்கு அவங்களே வந்து இதாகணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ உடனே ஒரு ஆணையிடுறாங்க எல்லா மக்களுக்குமே வந்து, இவர் வந்து யார் யாருக்கு என்னென்ன பகுதிகள் கொடுத்தாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறாங்க. அதுக்கான இதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாங்க. அப்ப இந்த பாட்டி வந்து இதை எடுத்துட்டு போய் காட்டுறாங்க இந்த மாதிரி. அப்பதான் தெரியுது, உனக்கு வந்து இந்த மாதிரி நீ சாப்பாடு போட்டது யாருன்னா மருது பாண்டியர், அவருக்கு தான் நீங்க சாப்பாடு இந்த மாதிரி போட்டு இது பண்ணிருக்கீங்கன்னு உங்க பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பாட்டிக்கு என்னன்னா, நீங்க வசிச்ச அந்த இடம் அந்த ஊர் வந்து அந்த பாட்டிக்கு தான் சொந்தங்கிற மாதிரி அந்த ஓலையில எழுதியிருக்கும். சொன்னது பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஸோ இந்த கதையில இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றும் இல்லை, அந்த பாட்டி என்னை யார் என்னன்னே தெரியாது, ஆனால் அவங்களுக்கு பசிச்சதுக்கு சோறு போடணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உதவி செஞ்சாங்க. அந்த சின்ன உதவி கடைசியில் பார்த்தா அந்த நாடே அந்த பாட்டிக்கு தான் சொந்தமாக இருக்கணும், அந்த ஊரே அந்த பாட்டிக்கு தான் சொந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இது வந்து அந்த பாட்டிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கதையில இருந்து என்னன்னா, நம்ம சின்ன உதவியா இருந்தாலும் அது நம்மளுக்கு பெரிய உதவியா ஏதோ ஒரு வழியில வரும் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு திருக்குறளுமே தெரியும், காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சின்ன உதவியா இருந்தாலும் அது நம்மளுக்கு ஒரு பெரிய உதவியா ஏதோ ஒரு வழியில கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வேற ஒரு கதையோட சந்திக்கலாம். நெக்ஸ்ட் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.